வணக்கம் and welcome to the show டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினமுறை சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போ கேர் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஜலஜாவதி வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். அண்ட் பொதுவாக இன்னைக்கு இருக்கிற ஃபுட் ஹேபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேருக்கு ஒபேசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்தே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கான என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும், ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எந்தெந்த மாதிரியான ஃபுட் டயட் எடுத்துக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். இப்போது உணவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட நம்ம காலமாக நம்ம வந்து கற்றுட்ருக்க வந்து விஷயம். இப்போது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறப்ப அது உணவு அதிகமாக எடுத்தாலும் நோய் தான், அது வந்து குறைவாக நம்ம எடுக்கும்போதும் அது நோயாக தான் நம்மளுக்கு வந்து தெரிவிக்கும். அப்போது அளவுக்கு அதிகமாக நம்ம எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா உடலில் வந்து அதாவது இயற்கையாக செரிமானம் ஆகணும் எல்லாமே. நம்ம எந்த ஒரு உணவுப் பொருள் எடுத்தாலும் எளிதில் செரிமானமாகி அது வெளியேற்றப்படணும். அது வந்து வெளியேற்றப்படாமல் இருக்கும். அதிகமாக எடுக்கும்போது அது வந்து இயற்கையாகவே வெளியேற்றப்படாமல் இருக்கும். வெளியேற்றப்படாத பொழுது அது வந்து எங்கேயாவது, அதாவது முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸில் போயிட்டு அது அந்த கழிவானது தேங்கிக்கும். அப்படி தேங்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு நோயாக உருவெடுக்குது. ஸோ நம்ம உணவானது எப்படி உட்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பசிச்சு உண்ணணும். பசித்து புசிங்கிறது தான் நம்மளுக்கு முன்னாடி பாரம்பரியமாக நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த வழக்கமே. ஸோ நம்ம வந்து பசித்து ஒரு உணவை நம்ம எப்படி உட்கொள்ளும் போது தான் வந்து நம்மளுக்கு செரிமானம் இயல்பாக நடக்கும். ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிற அந்த அந்த தத்துவத்தை வந்து நம்ம மனதில் எப்போவுமே வச்சுக்கணும். அதே மாதிரி டிராஃபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிராஃபிக்லேயே போகணும்னா நில் கவனி செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உணவை நம்ம எடுத்து வாய்க்குள்ளே நம்ம அனுப்புகிறோம், அது வந்து நம்மளோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம எந்த அளவு அதில் வந்து கான்ஷியஸோடு நம்ம இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து யாருக்கிட்டையுமே தற்போதைக்கு இல்லை. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் எல்லாமே என்டையராக வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. எல்லாமே அவசரமாக. ஆமாம், அதனால துரித உணவுகளையும் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு கரெக்டாக அந்த உணவு முறைகள் எல்லாமே என்டையராக வந்து மாறிடுச்சு. உணவு பழக்க முறைகளை நம்ம கரெக்டாக கையாளும் போது எந்தவித நோயுமே வந்து நமக்கு வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் ஹலோ, வணக்கம்மா. என் பேர் கனகா. கனகா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? தர்மபுரி. தர்மபுரி. இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 20 வயசாகுது. சார் டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. மேடம் என் பேர் கனகா. சரிங்கம்மா. எனக்கு 20 வயசு ஆகுது. அம்மா டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். மேடம் அம்மா லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு 20 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. சரிங்கம்மா. பீரியட்ஸ் வந்து டேட் 40 நாள் தள்ளி போறேன். அதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், ஸ்கேன் பண்ணிட்டு நீர் கட்டி வெடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நீர் கட்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா டாக்டர்? ஆமா மேடம். சரி, ஓகே, அதுக்கான விளக்கம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? ஆமா, உங்களோட இடை எவ்வளவுமா இருக்கு? எடை வந்து எவ்வளவு இருக்கு இப்போ? 45 இருக்குங்களாம்மா. வேற தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது இருக்காமா? தைராய்டு தொந்தரவுகளுக்காக மருந்துகள் ஏதாவது உட்கொண்டுட்டு இருக்கீங்களா இப்ப? அப்படியெல்லாம் இல்ல மேடம். எதுவுமே இல்ல. ஓகேம்மா. இல்ல மேடம். ஓகேம்மா. திருமணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? 1 இயர் ஆகுது மேடம். 1 இயர் ஆகுதுங்களா? ஓகேம்மா, இதுக்கான விளக்கம் வந்து நான் கொடுக்குறேம்மா. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிங்க. அதாவது இவங்க வந்து நீர்க்கட்டிகள்னால தான் இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. வெயிட் வந்து 45 kg வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நீர்க்கட்டி அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா மெயினாக வந்து பெண்கள் அப்படின்னாலே அவங்களோட உயிர் சக்தி எதுன்னா கர்ப்பப்பை தான். கர்ப்பப்பை தான் வந்து உயிர் சக்தி. ஸோ கர்ப்பப்பை வந்து உயிர் சக்தி இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை வந்து இவங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது.
இப்போ கர்ப்பப்பையோட அந்த எண்டில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருமுட்டைகள் வந்து இருக்கும், 2 சைடும் வந்து கருமுட்டைகள் இருக்கும். அந்த கருமுட்டைகளில் வந்து மாதம் வந்து அந்த கருமுட்டையில் வந்து அந்த இது வந்து வெடிக்கணும், வெடித்து அதுலேருந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரணும். இப்போ இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த கருமுட்டையானது மாதம் அது கரெக்டாக வெடிக்கலை, வெடித்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓவமானது வெளியே வரணும். வெளியே வந்து கரெக்டாக அந்த விந்துவானது 2 இணையும் போது தான் வந்து கருத்தரிக்கும். இப்போ நீர்க்கட்டி வந்து இவங்களுக்கு அது உடையாதனால அது நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இது வந்து மாதம் அப்படியே 1 by 1 பெருசாகிட்டே இருக்கும். இது வந்து அதிகமாக வந்து எதனால் வருது அப்படின்னா இதோட மூல காரணம் என்னென்னா இது வந்து வெறும் கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே கிடையாது. இது வந்து இவங்களுக்கு கிட்னியோட எனர்ஜி லெவல் கண்டிப்பாக வந்து வீக்காக இருக்கும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்னியோட எனர்ஜி லெவல். அதாவது ஒரு நீர்க்கட்டி வருதுன்னா கண்டிப்பாக நீர் வந்து சிறுநீரகத்தில் வந்து கண்டிப்பாக எனர்ஜி லெவல் வீக்னஸ் இருக்கும். சிறுநீர் வந்து அழகாக வெளியே வந்துருச்சு, சிறுநீரகத்தில் தங்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போது சிறுநீரகத்தை வந்து நம்ம பார்க்கணும், சிறுநீரகத்தில் என்ன பிளாக்கேஜ் இருக்குங்கிறத நம்ம அடிப்படையாக பார்த்து அதை ரிமூவ் பண்ணும்போது தான் இவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையும் கம்மி பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து உயிராற்றல் வந்து அவங்களுக்கு மேம்படும். இப்போ நம்ம இயற்கையான நம்ம ஹெர்போகேர் மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கையான உணவு மருந்துகள் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். கூடவே வந்து வாழ்வியல் வழிமுறைகளும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இது இரண்டுமே சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது தான் அவங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உயிராற்றல் ஆரோக்கியம் இந்த 3 இணைந்தது தான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்காக இருப்பாங்க. ஸோ இது முழுமையாக நம்ம ஹெர்போகேரில் கொடுக்குறோம். இவங்க அருகில் உள்ள நம்ம ஹெர்போகேர் பிரான்ச்சை அணுகுனாங்க அப்படின்னா இதுக்கான தீர்வு முழுமையாக கிடைக்கும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து வெறும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, இது கல்லீரலையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்னியும் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அண்ட் காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி பேசலாம் டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி அவசரமான உணவு உட்கொள்ளும் போது அது வந்து நமக்கு வந்து ஆபத்தாக முடியுது அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். அதான் எப்போவுமே வந்து இயற்கையாகவே எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த உணவு எடுத்தாலும் செரிமானம் ஆகணும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா நம்ம இத்தனை காலகட்டங்கள் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். நம்மளோட பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் பார்த்தோன்னா யாராச்சும் குண்டா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அதிகமாக குண்டா பார்த்துருக்கீங்களா? யாரையுமே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க சாப்பிட்ட உணவு முறைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நீராகாரங்கள் வந்து அதிக அளவில் உட்கொள்வாங்க. பழைய சாதத்தில் வந்து தண்ணி விட்டு அந்த தண்ணி வந்து குடிப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து ஏழைகளோட உணவு அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டர்ன் வந்துருச்சு. அதை பார்த்தாலே வந்து இது வந்து ஏழைகளுக்கான உணவு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது முற்றிலுமான தவறு. நம்ம எப்படின்னா அந்த நீராகாரம் நம்ம குடிக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் எளிதில் வந்து வெளியேறும். அதே மாதிரி செரிமானத்தை வந்து அதை வந்து அழகாக அதிகப்படுத்தும். இப்போ நீராகாரம் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என்னங்கம்மா? கலைச்செல்வி பேரு. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க கலைச்செல்வி? ஆகுது. எங்கம்மா? 36 ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு வந்து எர்னியா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. ஆல்ரெடி 3 சிசரியன் பேபி. சரிங்கம்மா. நான் அதெல்லாம் வெயிட் குறைக்கணும்னு இருக்காங்க. வெயிட் குறைச்சிட்டு எர்னியா பண்றது நல்லதா, இப்ப வலி இருக்கும் போதே பண்றது நல்லதா மேடம்? ஓகேம்மா, கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்கம்மா. நீங்க எந்த ஊர்மா? நீங்க சென்னை தான் மேடம். சென்னை தானுங்களாம்மா? ஓகேம்மா. வேற எதுக்காவது மருந்து மாத்திரைகள் ஏதாவது உட்கொண்டுட்டு இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது மேடம். பீரியட்லாம் கரெக்டா வரும். ஓகேம்மா. வயது வந்து உங்களுக்கு 36 ஆகுது இல்லைங்களா? 36 மேடம். ஓகேம்மா. ஓகே. வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? 80 இருக்கேன் மேடம். 79, 80. ஹைட் எவ்வளோமா இருக்கீங்க? ஹைட் வந்து 67 மேடம். 67. எவ்வளோமா? 167, 167. ஓகேம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சாப்பாடுல வந்து இப்ப கண்ட்ரோலா இப்ப 1 மந்த்தாவே நான் தண்ணி 4 லிட்டர் குடிக்கிறேன். சாப்பாடுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டோம். ஓகேம்மா. சிறுபருப்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிடுறேன். அது சாப்பிடலாமா? எது சாப்பிடணும் வெயிட் குறைக்கிறதுக்கு எப்ப பண்ணலாம்?
ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க. இதுக்கான விளக்கம் வந்து சொல்கிறோம். எப்போவுமே வந்து ஹெர்னியா ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னாலே அவங்களுக்கு ஹார்ட்டோட எனர்ஜி லெவல் வந்து கண்டிப்பாக வந்து வீக்னஸ் இருக்கும். அப்போது இவங்களுக்கு வந்து உடல் எடையும் வந்து ஜாஸ்தி இருக்குது. உடல் எடை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து செரிமான கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போது இவங்களுக்கு நம்ம எதை சீர்படுத்தணும் அப்படின்னா செரிமானத்தை வந்து ஃபஸ்ட்டு சீர்படுத்தணும். செரிமானத்தை நம்ம சீர்படுத்தும் போது தான் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். செரிமானத்தை சீர்படுத்திட்டு வெயிட்டையும் வந்து கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெர்னியாவை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இதே கிடையாது. இயற்கையாகவே நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவு முறைகள் பழக்கத்திலேயே வந்து நம்ம இதை எளிதில் சரிப்படுத்தலாம். அதே மாதிரி ஹார்ட்டோட எனர்ஜி லெவலை நம்ம பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு வரும்போது லங்ஸு மற்ற வைட்டல் ஆர்கன்ஸுமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அப்போ மற்ற வைட்டல் ஆர்கன்ஸுமே வந்து ஸ்ட்ரென்த் ஆகும்போது அவங்களுக்கு அந்த குடல் இறக்கமானது வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்திருக்கிறது கண்டிப்பாக உள்நோக்கி வந்துடும். ஸோ இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. உடல் எடை பருமன் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் பருமன் ஒருத்தவங்களுக்கு வருதுனாலே அவங்க நைட்டு நல்லா தூங்க மாட்டாங்க. தூங்குனா செரிமானம் நல்லா இருக்கும். செரிமானம் நல்லா இருந்துச்சுன்னா உடல் எடை வராது. உடல் எடை வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மற்ற இந்த ஹெர்னியா இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஓகே. ஸோ இதோட ஆணி வேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நல்லா தூங்குங்க. நல்லா தூங்குனீங்கன்னா மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி பசியும் வந்து இவங்களுக்கு கரெக்டா இருக்கும். நார்மலான பசி. அடிப்படை காரணமே தூக்கமின்மை தான். ஆமா, தூக்கமின்மை. ஆமா, அதுதான் வந்து மூல காரணம். நல்லா தூங்கி ஒருத்தவங்க ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு இருந்தாங்க அப்படின்னா செரிமானம் எல்லாம் இயல்பா நடக்கும். மனதளவிலையும் உடல் அளவிலையும் உயிராற்றல் அளவிலையும் அவங்க நல்லா இருப்பாங்க. மற்ற எந்த ஆப்ரேஷன் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆப்ரேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா முடி வந்து கட் பண்ணலாம், நம்ம நகங்கள் கட் பண்ணலாம். உடல்ல இருக்கக்கூடிய மற்ற எந்த பாகங்களுமே நம்ம கட் பண்றதுக்காக இறைவன் படைக்கல. ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் கட் பண்ணணும். ஆப்ரேஷன் தேவையே கிடையாது இவங்களுக்கு. இயல்பா நம்ம நியர்பை நம்ம ஹெர்போகேர் பிரான்ச் அணுகுனாங்க அப்படின்னா இவங்களுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அண்ட் உடல் எடை குறைப்பதற்கான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களை 0444459444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஹெர்போகேர் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஜலஜாவதி நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர். ஹலோ, வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நாங்க திருச்சியில இருந்து கீதா பேசுறோம். கீதா, இன்னைக்கு யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 40 ஆகுது. 40. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? இல்ல, எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு எண்டோஸ்கோபி பண்ண சொன்னாங்க. எண்டோஸ்கோபி பண்ணோம். சரிங்கம்மா. வாயெல்லாம் புண்ணா இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க. அதுல வந்து OGL வந்து 32 சென்டிமீட்டர் ஹெட்டோஸ்கிரேனியா அண்ட் கிரேடு 2 டிசிடல் ஆர்ஸ்பெட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. அதுக்கு வந்து பைப் போட்டு ஆபரேஷன் பண்ணணும், அப்பதான் பம்பிங் விரிஞ்சு விரிஞ்சு மூடும் அப்படிங்கிறாங்க. உணவு குழாய் திறந்தே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்கம்மா. வந்து இருமல் சில டைம் வந்துட்டே இருக்கும். ஓகே. ஓகேம்மா, இப்போ எண்டோஸ்கோபி வந்து நீங்க வந்து பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டோம் மேடம், 2 தடவை பண்ணிட்டோம். ஓகேம்மா, ஓகே. உங்களுக்கு வந்து செரிமானம் எல்லாம் எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல மேடம், நம்ம நார்மலா இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஆனா முன்னாடி பிரச்சனை இருந்துச்சு இல்லீங்களா? செரிமான கோளாறுகள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. ஆமா ஆமா. முறையாக வந்து உங்களுக்கு மலம் எல்லாம் வெளியேறாது, அப்படித்தானே? ஆமா மேடம். ஓகே, அதுக்காக மாத்திரைகள் உட்கொண்டுட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல மேடம், இந்த வாய் புண்ணுக்கு மட்டும் ஒரே ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. இல்ல இதுக்கு ஆபரேஷன் தான் தீர்வுன்னு சொன்னாங்க. நாங்க அதனால போல. அப்புறம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட பிறகு இப்ப பரவாயில்ல கொஞ்சம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, மோஷன்லாம் நல்லா இருக்கு மேடம், ஃப்ரீயா இருக்கு. ஓகே, இப்போ எவ்வளவு கடந்த எத்தனை நாளா வந்து உங்களுக்கு நல்லா இருக்குமா? இல்ல, ஒரு 6 months இருக்கும். இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு ஆரம்பிச்சதுமா? அது ஒரு 3-4 மாசம் இருந்திருக்கும். ஓகேம்மா, தூக்கம் எல்லாம் எப்படிமா இருக்கு? இல்ல, இப்ப பகல்ல என்ன பண்ணுது, கொஞ்சம் தூக்கமா இருக்கிற மாதிரி சரியா இருக்கு. எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் கிடையாது. ஓகேம்மா, எடை எவ்வளவுமா இருக்கீங்க? வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? 80 இருக்கேன். ஹைட் வந்து 154 தான். ஓகேம்மா, ஓகே. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கங்கள் வந்து நான் கொடுக்குறேம்மா.
ஓகே மேடம், தேங்க்யூ. இல்ல இதுக்கு எதுவும் மெடிசன்ஸா இல்ல ஆபரேஷன் தான் தீர்வா? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லம்மா, ஆப்ரேஷன் எல்லாம் வந்து தீர்வு கிடையவே கிடையாதம்மா. ஒன்ஸ் நீங்க ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே தொந்தரவுகள் தான் வந்து ஜாஸ்தியாகுமே தவிர தொந்தரவுகளை வந்து நம்ம சரிப்படுத்த முடியாது. மூல காரணத்தை என்ன அப்படிங்கிறத அது குரலே சொல்லுவாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்னு சொல்லுவாங்க. அதாவது நோயின் மூல காரணத்தை நம்ம அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கணும். ஆணி வேற கட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்டே இருந்தோம்னா திரும்பவும் அது முளைக்க தான் செய்யும். இது வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமே. ஆனால் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனையானது. ஸோ ஒவ்வொரு நேரம் வர வர நீங்கள் கட் பண்ணிட்டே இருப்பீங்களா? முடியாது. கட் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாகுமே தவிர இதை வந்து முழுமையாக முற்றிலுமாக சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஆப்ரேஷன் தீர்வு கிடையாது. ஸோ இதுக்கு எளிதில் வந்து எப்படி சரிப்படுத்தணும்னா, உணவு முறைகளை நம்ம கரெக்டாக சரிப்படுத்தணும். தூக்க முறைகளை வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றணும். தூங்குற எல்லாமே உடம்பு ஒரு நோய் வருது அப்படின்னாலுமே குடிக்கிற தண்ணியில் செய்யக்கூடிய தப்பு, உண்ணக்கூடிய உணவு முறைகளில் தப்பு, நம்ம தூங்குற தூக்கத்தில் வந்து செய்யக்கூடிய தவறுகள், இது எல்லாமே இணைந்து தான் வந்து நம்மளுக்கு நோயாக வந்து உருவெடுக்குது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இவங்களுக்கு தூக்க பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ செரிமான கோளாறு இருந்திருக்கு. செரிமான கோளாறுகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக, அதாவது வயரில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாயில தான் வந்து தெரியும். வாய் ஸ்மெல் வரும். வாய் ஸ்மெல் வந்துச்சுனாலே ஏதோ வயிற்றுல புண்ணு இருக்கு போல இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அது வந்து அப்போ வயிற்றுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம வயத்தை சரி பண்ணணுமா வாயை சரி பண்ணணுமான்னு ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்துக்கணும். ஸோ வாய்க்கு வந்து ஏதாவது மவுத் ஃப்ரெஷ்னர் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தோம்னா வயரில் இருக்க புண்ணு சரியாயிடுமா? சரியாகாது. அந்த ஸ்மெல் தான் புண்ணு. மூல காரணம் என்ன? வயரில் பிரச்சனை. ஸோ செரிமானத்தை வந்து நம்ம சீர்படுத்தணும். உள்ளுக்குள்ளே இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம வெளியேற்றணும். அப்போ அதை வெளியேற்றினாதான் இந்த வாயில் இருக்க புண்ணு வந்து கண்டிப்பாக சரியாகும். இப்போ வாயில் இருக்க புண்ணு வந்து எல்லாமே வந்து செரிமானத்தை சீர்படுத்தும் போது நம்ம எந்த மாதிரியான உணவுகள் நம்ம உட்கொண்டாலுமே அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எளிதில் வந்து உட்கிரகிக்கப்படும். அப்போ அந்த சத்துக்கள் உள்ளே போனாதான் இவங்களுக்கு வாய் புண்ணு, வாய் துர்நாற்றம் இது எல்லாமே வந்து வராமல் இருக்கும். ஸோ இதுக்காக போய்கிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது முழுமையான தீர்வு கிடையாது. அருகில் உள்ள ஹெர்போகேர் மருத்துவமனையை அணுகுனாங்க அப்படின்னா இதுக்கான வாழ்வியல் வழிமுறைகளோடு நம்ம கொடுப்போம். வாழ்வியல் வழிமுறைகள், அப்புறம் வந்து உணவு முறைகள் என்ன மாதிரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற உணவு முறை அந்த சிடி ஒன்று கொடுப்போம். அந்த சிடியை ரெகுலராக பார்த்து கரெக்டாக அந்த முறைகளை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் இவங்களுக்கு தேவையே இல்லை. எளிதில் வந்து சரிப்படுத்தக்கூடிய விஷயம்தான். கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். ஓகே, அழைத்ததுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து நீங்க பயப்பட வேண்டாம், அறுவை சிகிச்சையெல்லாம் எதுவும் இல்லாம இயற்கை முறையிலே வந்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் இளையராணி மேடம். இளையராணிமா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். இன்னைக்கு யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 32. 34. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேடம். வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா. எனக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்து 2 இயர்ஸ் ஆக போகுது மேடம். கம்மிங் நவம்பர் வந்தாக்கா 2 இயர்ஸ் ஆக போகுது. ஓகேம்மா, வயது எவ்வளவு சொன்னீங்க? என்ன மேடம்? அம்மாவோட வயது என்னம்மா? 32. 32. ஆமா மேடம். ஓகேம்மா, இப்போ வேற என்ன பிரச்சனைகளுக்கு? கை கால் மூட்டு வலி இருக்குங்களா? எல்லாமே இருக்கு மேடம். முதுகு வலி, இடுப்பு வலி, எதுவுமே நல்லா நார்மலாவே வீட்டு வேலையே என்னால செய்ய முடியல. அப்படி இடுப்பு வந்து புடிச்சிக்குது. அப்படியே கண்டிப்பா பிடிக்கும்மா. ஏன் அப்படின்னா கர்ப்பப்பை எப்ப எடுத்தீங்க? அதான் 2 வருஷம் ஆக போகுது மேடம். இந்த நவம்பர் மாசம் வந்தா 2 வருஷம் ஆக போகுது. 30 வயசுல எடுத்துட்டீங்க அப்ப? ஆமா மேடம். அதாவதுமா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கர்ப்பப்பையை ஒண்ணு ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட உயிர் சக்தி அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து உயிர் சக்தி தான். பெண்கள் என்றாலே அவங்களோட கர்ப்பப்பை தான் வந்து இது உயிர் சக்தியே. அந்த உயிர் சக்தியை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? அப்போ இவங்க வந்து மாத்திரைகள் அடிக்கடி அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இயற்கையாக செக்ரேட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் மாத்திரைகளா உட்கொள்வாங்க. மாத்திரைகளா உட்கொள்ளும் போது அவங்களுக்கு நோய்கள் ஜாஸ்தி ஆகும். கண்டிப்பாக கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக மூட்டு வலி, முதுகு வலி, கைகால் வலி எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால தவிர்க்கவே முடியாது. ஸோ இது வந்து அதுவும் 30 வயசு என்ன, 30 வயசு தான் ஆயிருக்கு. 30 வயசுல இவங்க இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கு. ஸோ இதை எடுக்கக்கூடாது.
இப்போ எடுத்துட்டாங்க, ஃபர்தராக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அருகில் உள்ள ஹெர்போகார் மருத்துவமனையை வந்து அணுகுங்கம்மா. அணுகுனாங்க அப்படின்னா இவங்களுக்கு இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வலியிலேருந்து எப்படி மீளலாம் அப்படிங்கிற சில வாழ்வியல் வழிமுறைகள் கற்றுக் கொடுப்போம், உணவு முறைகளும் கொடுப்போம். கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வலிகள் வந்து கண்டிப்பா கொஞ்சம் மீட்டு கொண்டு வரலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா, கர்ப்பப்பை நீக்கிறது வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஆர்காட்ல இருந்து சுரேஷ்குமார் பேசுறேங்க. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? என் மகளுக்காக, பொண்ணுக்காக பேசுறேன். ஓகே, அவங்களுக்கு என்ன வயசு ஆகுது சார்? 5 வயசு ஆகுதுங்க. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். குழந்தைக்கு 5 வயசு ஆகுதுங்க. சரிங்க. சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. சாப்பாடு சொன்னாக்கா வயிறு வலிக்குது அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லிடுறா. சரி. ஸ்கூல் போகும்போது மதியம் சாப்பாடு மட்டும் அங்க மிஸ்ஸுங்க கரெக்டா சாப்பிட்டுறாங்க. ஓகே. எங்க வீட்டுக்கு வந்தாக்கா ஏமாத்துறா, வயிறு வலிக்குது அப்படின்னு, சிறுநீர் போற இடத்துல வந்து நம்பிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஓகே. உணவெல்லாம் வந்து நீங்க கம்பல் பண்ணி கொடுக்குறீங்களா? இது இவ்வளவு சாப்பிடு அவ்வளவு சாப்பிடுன்னு கம்பல் பண்றீங்களா? இவ்வளவு சாப்பிட அவ்வளவு சாப்பிடும். அவ சாப்பிடுறது எவ்வளவோ உனக்கு அந்த அளவுக்கு மட்டும்தான் சாப்பிட வைக்கிறோம். வேலைக்கு சாப்பிட மாட்டேங்குது. ஓகே. மோஷன் எல்லாம் கிளியரா போறாங்களா பாப்பா? இல்ல, சரியா போகலைங்க. அது ஒன்னு விட்டு ஒரு நாள் போறாங்க. ஓகே ஓகே. அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் பயப்பட வேண்டாம். மோஷன் மட்டும் நல்லா கிளியர், அதாவது அதான் செரிமானம் வந்து சரியில்லை. செரிமானம் வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுல பூச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால இருக்குமா? வயிற்றுல பூச்சி வந்து இருக்கிறதுனால பிரச்சனைகள் அப்படின்னா, அது செரிமானம் கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வயிறு வலியெல்லாம் ஏன் வருது? எப்போ ஒரு இடத்துல பிளாக்கேஜ் ஆகுதோ அப்போதான் பெயின் வரும். அப்போ இந்த குழந்தையானது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மோஷனே போகுது. உணவை நம்ம கொடுக்குறோம், அது வெளியே வரணும். அப்போ வெளியே வரலன்னா அது என்ன பண்ணும்? வயிறு வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ வயிறு வெளியானது இருக்க தான் செய்யும். இப்போ ஒரு குழந்தையே பிறக்குது, அப்போ வலி இருக்குதா இல்லையா? ஸோ அப்போ குழந்தை பிறக்கும்போது வலி இருக்குதுன்னா உள்ளே இருக்கிறது வெளியே வரும்போது வலியானது இருக்க தான் செய்யும். அப்போ இந்த குழந்தைக்கு செரிமானம் சரியில்லை. ஸோ செரிமானத்தை நம்ம சீர்படுத்தும் போது இந்த வலியானது குழந்தைக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி யூரின் பிரச்சனையும் சரியாயிடும். யூரின் பிரச்சனை, அதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா உடல் எடை அதிகமாகிறதும் சரி, உடல் எடை கம்மியாகிறதும் சரி, உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை மொத்த வியாதிகளுக்குமே மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ பல்வலியாக இருக்குது, வயிற்று வலியாக இருக்குன்னா அதுக்கு வந்து அந்த வலிக்கு மட்டும் மாத்திரைகள் கொடுக்கறது முறை கிடையாது. அந்த வலியானது எதனால வருதுங்கிறத ஆராய்ந்து அதுக்கு மருந்து கொடுக்கணும். அடிப்படை காரணம் அதை பார்த்து யாருமே பண்றதே கிடையாது. ஸோ மூல காரணத்தை ஆராய்ந்து நம்ம மருந்து கொடுக்கும்போது மட்டும்தான் இவங்களுக்கு சரிப்படுத்த முடியும். இந்த குழந்தைக்கு இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. எளிதில் வந்து அந்த செரிமானத்தை சீர்படுத்தும் போது குழந்தையோட வயிற்று வலி சரியாயிடும். வயிற்று வலி சரியாகும் போது அந்த குழந்தைக்கு வந்து யூரின் பிரச்சனை, யூரின் நமைச்சல் இருக்குன்னு சொல்றாங்க, நமைச்சல் அது போகிறதும் வந்து எளிதில் வந்து சரியாயிடும். ஸோ இதை சரி பண்ணும்போது குழந்தை வந்து நல்ல ஹெல்த்தியான குழந்தையா இருக்கும். சொல்லப்போனால் பசி நல்லா வரும், இயற்கையாகவே பசிக்கும். உள்ள இருக்கிறது வெளியே வரல, அப்போ எப்படி குழந்தை சாப்பிடும்? குழந்தை சாப்பிடாது, கண்டிப்பாக சாப்பிடாது, பசியும் இருக்காது குழந்தைக்கு. ஸோ செரிமானத்தை நம்ம சீர்படுத்தும் போது முறையாக பசிக்கும் குழந்தைக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள ஹெர்போகார் மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா நம்மளோட மருத்துவ முறையே வந்து வாழ்வியல் வழிமுறைகளோடு சேர்ந்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உயிராற்றல் ஆரோக்கியம் 3ம் தொடர்பு கொண்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். போனாங்க அப்படின்னா எல்லா விதமான விளக்கங்கள் அடங்கிய சீடியும் கொடுப்பாங்க. இது வந்து பெரிய விஷயமே கிடையாது, எளிதில் சீர்படுத்தலாம், பயப்பட தேவையே கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்து எளிதிலே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜலஜாவதி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. விஜயா பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? தாம்பரத்துல இருந்து விஜயா. ஓகே விஜயாம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 43 வயசு ஆகுது. ஓகே, உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் அம்மா, வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
அம்மா டிவி பார்க்காதீங்க அம்மா. பேர் விஜயா மேடம். அம்மா டிவி பார்க்காதீங்க. உங்களோட சந்தேகங்களை போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் அம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு கட்டி இருக்குங்க டாக்டர். சரிங்கம்மா. அது வந்து நான் இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. ஓகேம்மா. முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தேன். சரிம்மா. வலி இருந்ததுனால அவங்க சொன்னாங்க மே மாசம் வந்து நீங்க கர்ப்பப்பை எடுத்து ஆபரேஷன் பண்ணிடுங்கன்னாங்க. ஓகேம்மா. ஆனா நான் இன்ன வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, போகவும் இல்லை. கட்டிகளை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்களா இல்ல கர்ப்பப்பையே எடுத்துடணும்னு சொன்னாங்க? இல்ல, ஆபரேஷன் தான் சொன்னாங்க. ஆனா எந்த எப்படின்னு சொல்லல அவங்க. எனக்கு மே மாசம் வந்துருங்கன்னு சொன்னாங்க, பசங்க ஸ்கூல் லீவ்ல வந்து பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா எந்த மாதிரியான ஆபரேஷன் எனக்கு சொல்லல. ஆனா நான் வந்து பயந்துகிட்டு போல நானு. ஓகேம்மா. இப்ப வந்து ஆபரேஷன் இல்லாம இது வந்து கியூர் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா கியூர் பண்ண முடியுமா? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி மாத்திரைகள் ஏதாவது உட்கொண்டுட்டு இருக்கீங்களாமா? டாக்டர் எந்த மெடிசனும் நான் எடுத்துக்கல. எதுவுமே எடுக்கல. இப்போ செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வயிறு வலி இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க இல்லையா, அதுக்காக மருந்துகள் எடுத்தீங்களா? இல்லைங்க டாக்டர், அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனாலும் நான் வந்து அது போட்டுக்கல. ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து அடிக்கடி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல. ஒரு 3 நாள் தான் ப்ளீடிங் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஒரு மாசம் எப்படின்னா ஒரு 3 நாள் தான் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறமா டெய்லி லைட்டா இருந்துட்டே தான் இருக்கும். ஓகேம்மா. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க. இதுக்கான விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன். எப்போவுமே கர்ப்பப்பையில் வந்து நம்ம சொன்னது தான், கர்ப்பப்பையில் பிரச்சனை வருது அப்படின்னாலே அவங்களோட உயிர் சக்தி ஃபுல்லாகவுமே கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும். ஸோ கர்ப்பப்பையும் கிட்னியும் வந்து ரிலேட்டட் தான். நம்ம ஆல்ரெடி எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிறது தான், வழக்கத்தில் இருக்கிறது. ஸோ கிட்னியோட எனர்ஜி லெவலை நம்ம சரிப்படுத்தணும். அதே மாதிரி கர்ப்பப்பையும் வந்து அதை சரிப்படுத்தும் போது இது சரியாகும். அப்போது இவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இயற்கையோட படைப்பை பாருங்கள். இயற்கையோட படைப்பை என்ன ஆகுதுன்னா, உள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இயற்கைக்கு மாறா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எப்படியாவது வெளியே தள்ள ட்ரை பண்ணும். அது வந்து கர்ப்பப்பையில் இருந்துச்சுன்னா அது ப்ளீடிங்காக தான் வெளியே தள்ளி ஆகணும். ப்ளீடிங்காக தான் கண்டிப்பாக வெளியே தள்ளி ஆகணும். அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது. ஸோ ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம தொடர்ந்து ஆகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக கவலைப்பட்டு தான் ஆகணும். அது எக்ஸஸாக போகும்போது என்ன ஆகுதுன்னா அது பிரச்சனைக்குரிய விஷயம்தான். ஸோ இப்போ நம்ம அதோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து நம்ம வந்து மெடிசன் கொடுக்கும்போது கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ நம்ம ஹெர்போகேர் மருத்துவத்தில் கர்ப்பப்பை கட்டிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மூல காரணம் என்னங்கிறது தெரியும். அதை சரிப்படுத்திட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிட போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாமா. கர்ப்பப்பை கட்டியை வந்து நம்ம எளிதில் குணப்படுத்தலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு காலம் எடுக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பீரியட் வந்து கண்டிப்பாக எடுக்கும். நம்ம எடுத்த உடனே மாத்திரை ஒரு 10 நாள் 20 நாள் எடுத்த உடனே நம்மளுக்கு இது சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரி ஆகாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு மருந்து உட்கொண்டாலும் சரி, எந்த ஒரு உணவுகள் நம்ம உட்கொண்டாலும் சரி, அது உள்ளுக்குள்ளே போய் மெட்டபாலிசம் எல்லாம் கரெக்டாக நடந்து உற்பத்தி ஆகி அது வந்து வெளியே வர்றதுக்கு சில காலம் பிடிக்கும். எப்படி நம்ம சாப்பாடு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, அரிசியை வந்து நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடுறோம். அரிசியானது நல்லா வந்து வெந்து வர்றதுக்கு அதுக்குன்னு உரிய ஒரு கால அளவு கண்டிப்பாக எடுக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இந்த கட்டியானது வந்து இப்போ உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து உருவானது கிடையாது. எவ்வளோ நாளாக தான் தொடர்ந்து பல நாட்களாக இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வலியானது காமிச்சு கொடுத்துருக்கு, ப்ளீடிங் ஆனது காமிச்சு கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கான எவ்வளோ நாள் உருவாயிருச்சோ அதுக்கான காலகட்டம்னு ஒன்று கண்டிப்பாக எடுக்க தான் செய்யும். முறையாக நம்ம இயற்கை மூலிகை மருத்துவம் தொடர்ந்து எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து இதை வந்து எளிதில் சரிப்படுத்தலாம். ஆனால் பொறுமை தேவை. கண்டிப்பாக பொறுமை தேவைதான். அந்த பொறுமையோட இவங்க கடைபிடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு சக்சஸா நம்ம கொடுக்கலாம். ஓகே, என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான். உங்களுக்கான டைம் பீரியட் அண்ட் மருத்துவ முறை இருக்கு, அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அறுவை சிகிச்சை எல்லாமே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருநெல்வேலி. ஓகே, எனக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? குழந்தைக்காக கேட்கணும். ஓகே, குழந்தைக்கு என்ன வயசு ஆகுதுமா? 1.25 ஏஜ் ஆகுது. ஓகே, தொடர்ந்து நீங்க உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் அம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க.
டாக்டர் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், 1.25 ஏஜ் ஆகுது. சரிங்கம்மா. அவனுக்கு என்ன அப்படின்னா 2 வதையில ஒரு வதை வந்து கொஞ்சம் ஏறி போய் இருக்குது, ஒரு வதை கீழே இருக்குது. அதான் டாக்டர்கிட்ட கேட்கும் போது ஸ்கேன்லாம் எடுத்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இதை கண்டிப்பா நீங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் இது கீழே இறக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல அப்படின்னா பின்னாடி வந்து அது வந்து கேன்சர் கட்டியா கூட மாறலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா நாம முதல்ல வந்து நீங்க அதாவது எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பயமுறுத்துறாங்க. முதல்ல பேஷண்ட் மாதிரி பார்க்கணும். அவங்களே ஏற்கனவே வந்து கஷ்டப்பட்டு ஒரு துன்பத்துல இருக்கிறாங்க, ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும். நம்ம வந்து பேஷண்ட் உள்ள வர்றாங்கன்னாலே ஹெர்போகேர்ல நம்ம கொடுக்கறது என்னன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து மனதை வந்து சாந்தப்படுத்தணும். முதல்ல எப்பவுமே அதை வந்து இது பெருசாயிடும் அது பெருசாயிடும் சொல்லும்போது அவங்களோட உள்ளுக்குள்ள நிறைய தாக்குதல்கள் வரும். மன ரீதியாக அவங்க ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆவாங்க. மனம் அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உடல் அஃபெக்ட் ஆகும். இவங்க அம்மா அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா கண்டிப்பா குழந்தைய வந்து கண்டிப்பா வந்து பாதிக்கும். ஸோ முதல்ல அந்த பயத்தை விடுங்கம்மா முதல்ல, சரிங்களா? பயமே தேவை கிடையாது. இந்த அதாவது விதை வந்து கொஞ்சம் மேலே ஒன்று வந்து கீழே கரெக்டாக இருக்குது, ஒன்று வந்து இதை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஹெர்போகேரில் வந்து சிறப்பு சிகிச்சைகள் இதுக்குன்னே இருக்குது. அந்த அதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம். அந்த டெக்னிக் கரெக்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா வித்தின் 1 monthல வந்து இவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இவங்க எந்த திருநெல்வேலி சொன்னீங்களாம்மா? அம்மா லைன்ல இருக்கீங்களா? என் காலர் லைன்ல இல்லன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில நம்மளோட ஹெர்போகேர் பிரான்ச் இருக்கு. அங்க போனாங்க அப்படின்னா நம்மளோட நம்மளோட மருத்துவர் வந்து திருநெல்வேலி வராங்க. திருநெல்வேலி கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டீங்க அப்படின்னா என்னைக்கு வருவாங்கங்கிற அந்த டேட் கேட்டுக்கோங்கம்மா. அங்க வந்தீங்க அப்படின்னா அந்த சில மருத்துவ முறைகள் டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணும்போது எளிதில் வந்து அந்த சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் சொல்றதை அதை கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 1 monthல வந்து இந்த குழந்தைக்கு அந்த விதையானது வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும். இது வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இது கேன்சராக கண்டிப்பாக உருவெடுக்காது. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா இதோட மூல காரணம் வேற. அந்த சிக்னல்ஸ் வந்து அதாவது ஆணி வேர் என்னதோ அதை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம அப்படி கொடுக்கும்போது இந்த குழந்தைக்கு இது தேவையே கிடையாது. பெரிய பெரிய அதாவது இது குழந்தை தான், குழந்தைக்கு வந்து எளிதில் வந்து சரியாகும். பெரிய நபர்களுக்கே பெரிய ஆண்களுக்கே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது நம்ம சரிப்படுத்தி இருக்கோம். முறையான அந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இது எளிதில் சரிப்படுத்த பயமே தேவையில்லைம்மா. முதல்ல நீங்க பயப்படவே செய்யாதீங்க. திருநெல்வேலி வாங்க, கண்டிப்பா இதுக்கான தீர்வு உங்களுக்கு இருக்கு. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நீங்க பயப்படுற மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. கண்டிப்பா வந்து அறுவை சிகிச்சை எல்லாமே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். சார் உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கடலூர்ல இருந்து நிசாருதீன் மேடம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் வைஃப்காக வந்து கேக்குறேன் மேடம். ஓகே, உங்க வைஃப்க்கு என்ன வயசு ஆகுது சார்? மேடம் உங்க வைஃப்க்கு என்ன வயசு ஆகுது? 23 மேடம். 23. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. வயிற்றுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு மேடம். என்னன்னா ஃபர்ஸ்ட் போய் டாக்டர் போய் காட்டுனதுக்கு செரிமான கோளாறு இருந்துச்சு அப்படின்னாங்க. ஓகே, அதுக்கு என்ன சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண போனோம். அங்கே போய் போனால் எண்டோஸ்கோப் பண்ணுங்க அப்படின்னாங்க. எண்டோஸ்கோப்பும் அதுவும் பண்ணியாச்சு. கேட்டதுக்கு நான் எதனால சார் இந்த மாதிரி இருக்குன்னா உள்ள வந்து காற்று பூந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தது வந்து சிசரிங்கில் பிறந்தது, அதனால வந்து காற்று பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க மேடம். எண்டோஸ்கோப்பும் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 20 நாள் தான் நல்லா இருந்துச்சு. திரும்பியும் வந்து சாப்பிட்டா செரிக்காம வயிறு உப்பி போய் ரொம்ப வயிற்றுலாம் வெயிட் ஆகி வயிறு வெயிட் ஆகி முதுகு வலி இந்த மாதிரி தொடர்ச்சியாவே இருந்துட்டே இருக்கு மேடம். ஓகே, அவங்களோட வயது என்ன? 23 மேடம். 23. குழந்தைகள் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? ஒரு குழந்தை மேடம். ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறந்துச்சா? ஆமா மேடம். ஓகே ஓகே ஓகே. இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு ஆபரேஷன் பண்ணி? அது இப்போ 5 வருஷம் இருக்கு மேடம். ஓகே ஓகே. குழந்தைக்கு இப்போ வந்து 3 வயசு ஆகுது மேடம். ஓகே ஓகே, ஒன்றும் பயப்பட வேண்டாம்ப்பா. இது என்ன அப்படின்னா
செரிமானம் தான். இன்னும் நம்ம திரும்பவும் சொல்ல போனோம்னா செரிமான கோளாறுகள் தான். செரிமானத்தை வந்து நம்ம இவங்களுக்கு வந்து சீர்படுத்திட்டோம் அப்படின்னாலே இவங்களுக்கு மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து எளிதில் வந்து சரிப்படுத்திடலாம். இன்னும் ஒன்று, இவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இஷ்யூஸ் எல்லாமே வருது, அந்த பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது அதிக அளவிலான மாத்திரைகள் வந்து அவங்க வந்து உட்கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாத்திரைகள் உட்கொண்டதனோட விளைவுகள் கூட இவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான காரணங்களாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்போ உள்ளுக்குள்ளே நிறைய டாக்ஸின்ஸ் போயிடுச்சு. அப்போ இந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ இதெல்லாமே ரிமூவ் பண்ணோன்னா இவங்களுக்கு வந்து வேற எந்த வித பிரச்சனைகளுமே வராது. அடிக்கடி நம்ம எண்டோஸ்கோபி பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், பிளட் ரிப்போர்ட் எடுக்கணும், இதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. முறையாக எளிதில் நம்ம சரிப்படுத்துறது, செரிமானத்தை சீர் பண்ணும்போது சிம்பிள் விஷயம்தான் இது. ஆனால் வந்து இதை வந்து நம்ம எல்லாமே பூதாகரப்படுத்தி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஆணிவேரை கண்டறிச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இது எதனால் வந்திருக்கு, இது எதனால் வந்திருக்குங்கிறத நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் தெரியும். தெரியறதை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்கேனோ வெறும் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட்ஸை எடுத்து வச்சு அதை பார்க்கறதுனாலையோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முழுமையான தீர்வு கிடைச்சிடாது, க்யூர் கிடைக்காது. அது ஆணிவேர் என்னங்கிறத நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இவங்களுக்கு எளிதில் சரிப்படுத்திடலாம். இவங்களோட பிரச்சனை செரிமானத்தை சீர் பண்ணணும். செரிமானத்தை சீர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே இவங்களுக்கு வந்து சரியாயிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம அருகில் உள்ள ஹெர்போகேர் மருத்துவமனை அணுகுனாங்க அப்படின்னா இதுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. உணவு முறைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே இவங்க போதும். நம்மளோட இயற்கை மூலிகை மருந்துகள் ஒரு 3 மாதத்துக்கு மேலே இவங்க எடுக்க தேவை கிடையாது. ஓகே, தொடர்ந்து எடுத்தாங்கனாலே இது எளிதில் சரிப்படுத்தக்கூடிய விஷயம் மட்டுமே. ஓகே, டைஜஷன் ப்ராப்ளம் தான் வந்து இத்தனை பிரச்சனைக்கும் வந்து ஒரு மூல காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையை அணுகுனாலே போதும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா. மேம், என் பேர் பாரதி. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க பாரதி? திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேம். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 20 ஏஜ். 20 வயசு ஆகுது. ஸோ தொடர்ந்து உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு இப்போ பீரியட்ஸ் வந்து 30 டேஸில் நடக்குது அப்படின்னா நாம் வந்துட்டு உடம்பு எனர்ஜிக்காக நான் ஜாகிங் அல்லது எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணினேன் அப்படின்னா பீரியட்ஸ் 50 டேஸ் 45 டேஸ்க்கு மேலே போகுது மேம். ஓகேம்மா, வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அம்மா? மேம், வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? 53 மேம். ஓகேம்மா, ஓகே மேம். இதை இங்கே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கேட்டேன் மேம். அவங்க வந்துட்டு நீங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை ரெகுலராக பண்ணுங்கள், புதுசாக எதையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். இதனால எதுவும் கன்சீவ் ஆகுறதுல எதுவும் பிரச்சனை எதுவும் வருமாங்க? முதல்ல அதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம ஓடி வைக்கிறது, அது ஓடினா வெயிட் கம்மியாகும், ஓடினா நம்ம உடம்பு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு காரணமே கிடையாது. அதுக்கும் நம்மளோட கர்ப்பப்பைக்கும் வந்து அப்படின்னா பழங்காலத்தில் வந்து எவ்வளவோ வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனைகளும் வர்றது கிடையாது. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ இதுவும் அதுவும் சரியா? கான்ட்ரோவர்சியா இல்லை நம்ம. ஸோ வந்து அதுதான் வந்து காரணம். ஓடினா வந்து பீரியட்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து 45 டேஸ்க்கு மேலே வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரீசன் கிடையவே கிடையாதும்மா. முதல்ல வந்து உங்களுக்கு கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து கண்டிப்பாக நம்ம சரிப்படுத்தணும். கிட்னியோட எனர்ஜி லெவலை நம்ம சரிப்படுத்தும் போது கர்ப்பப்பை வந்து பலம் கிடைக்கும். கர்ப்பப்பை பலம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து இவங்களுக்கு எளிதில் சரிப்படுத்தலாம். ஸோ அதுக்காக நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஜாக்கிங் போகிறது, வாக்கிங் போகிறது அது மாதிரி எல்லாம் தேவை கிடையாது. இயற்கையான உணவு முறைகள், மூலிகை உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், நான்வெஜிடேரியன் எடுக்கிறவங்கன்னா மட்டன், சிக்கன் எது, ஆனால் நாட்டுக்கோழி அந்த மாதிரி உணவுகள் வந்து அதிக அளவில் உட்கொள்ளலாம். இது மாதிரியான உணவு முறைகளை உணவு முறைகளை சரிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு சரியாயிடும். இதுக்காக நம்ம போயிட்டு வேற எந்த இதுவும் வந்து புதுசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழக்க வழக்கங்களை நம்ம நார்மலா மாத்தினாலே எல்லாமே எளிதில் சரிப்படுத்தக்கூடிய விஷயம் மட்டும். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரியான உணவு வழிமுறைகளை வந்து நீங்க கரெக்ட் பண்ணாலே போதும் அப்படி நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444596944 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம கூட டாக்டர் ஜலஜாவதி இருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், என்னோட பேர் கீர்த்தி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட ஏஜ் வந்து 21.
சரிங்க கீர்த்தி, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு பீரியட் இரெகுலரா இருக்கு. ஸோ அதை பத்தி அவங்கள்ட்ட கேட்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. ஓகே மேம், நான் வந்து ஏஜ் 10ல வந்து மெச்சூர் ஆனேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 13-14லேருந்து எனக்கு வந்து மென்சுரேஷன் சைக்கிள் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பென்ஃபோஸ்-M அப்படிங்கிற டேப்லெட் வந்து கொடுத்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா டேப்லெட் போடுற டைம்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரெகுலராக இருந்துச்சு. பட் அண்ட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் கழிச்சு பென்ஃபோஸ் டேப்லெட் ஸ்டாப் பண்ணிருக்கோம், உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு வெயிட் ரொம்ப கெயின் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு நிறையா. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து அக்குபஞ்சர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் வந்து அவங்களுக்கு கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, நானும் வெயிட் ரிடக்ஷன் மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எந்த ரிசல்ட்ஸும் பெருசாக கிடைக்கல. ஸோ நான் அக்குபஞ்சர் அந்த தெரப்பி ட்ரை பண்ணலாமா? ஓகேம்மா, இப்போ வந்து முதல்ல இப்போ வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அம்மா? நான் வந்து 154 சென்டிமீட்டருக்கு 80 இருக்கேன் மேம். 80 kg இருக்கீங்களாம்மா? வயது வந்து 21ஆம்மா? ஆமாம். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க, இதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். ஓகே. இவங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்குது. மாத்திரைகள் வந்து அதிக அளவில் உட்கொண்டுட்ருக்காங்க. ஸோ பாஸ்ட் நிறைய நாளாக வந்து மாத்திரைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே எடுத்திருக்காங்க. 10 வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது 10 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுறதுங்கிறது வந்து ஏர்லியராகவே வந்து இவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போது இதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட உணவு பழக்கம் கண்டிப்பாக சரியாக இல்லை, முறையாக கிடையாது. நம்ம நான் வெஜிடேரியன் இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிராய்லர் கோழி இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து முற்றிலுமாக தவறான ஒரு உணவு முறை. ஸோ அந்த உணவு முறைகள் எல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. அப்போ அது எல்லாமே வந்து இப்போ எல்லாம் ஹைப்ரிட்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான உணவு வகைகளை தவிர்த்து நம்ம இயற்கையான உணவு முறைகளை நம்ம வந்து எடுக்கும்போது தான் வந்து இது எல்லாமே வந்து இந்த ஏர்லியராக வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ண முடியும். ஆமாம், பிரச்சனை வந்து அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. இவங்க அம்மா அப்பாலேருந்தே வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போது குழந்தையானது அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ நம்ம பேஸ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவு முறைகளை கண்டிப்பாக நம்ம முறையாக கையாள வேண்டும். முறையாக கையாண்டால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து இதை வந்து சரிப்படுத்த முடியும். கர்ப்பப்பை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஏன்னா நிறைய மாத்திரைகள் வந்து உட்கொண்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே போய் எங்கே பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கர்ப்பப்பையை தான் பாதிக்கும். இப்போ ஒரு உணவு நம்ம ஒரு பாய்சன் மாதிரி எடுக்கிறோம், உணவே வந்து பாய்சனாக இருக்குது. இப்போ அதை எடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு எங்கே போய் பாதிக்கும்னா, மெயினாக வந்து பெண்கள் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பையில தான் போய் பாதிக்கும். ஸோ மேலும் மேலும் கர்ப்பப்பை. ஆமாம், இப்போ இவங்க வந்து மாத்திரைகள் எல்லாம் உட்கொள்றத கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும். இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இயற்கையான மூலிகை உணவுப் பொருட்கள் எடுக்கும்போது இவங்களுக்கு இது வந்து 1 by 1 நம்ம சரிப்படுத்தலாம். அதே மாதிரியாக இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம உணவு முறைகளே ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஹெர்போகேரில் வந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்போம். அதே மாதிரி வாழ்வியல் வழிமுறைகள் பற்றி நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம். அது எல்லாம் முறையாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது வெயிட் கெயின்ங்கிறது வந்து எளிதில் வந்து சரிப்படுத்தக்கூடிய விஷயந்தான். அதே மாதிரி இப்போது வந்து வெயிட் கெயின்காக வெளியே வந்து மாத்திரை எடுத்துட்டு அதை கொஞ்ச நாள் விட்டுடுவாங்க. வெயிட் கொஞ்சம் நார்மலாக ஃபிட் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது விடுவாங்க. அப்புறம் அது கொஞ்சம் ஃபியூ டேஸில் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின் திரும்பவும் வந்துடும். அப்போது அது முறையானது கிடையாது. ஆணிவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போது இவங்களுக்கு வந்து முற்றிலுமாக சரிப்படுத்தணும் அப்படின்னா ஆணிவேர் நம்மளுக்கு உடல் மனம் உயிர் மூன்றையும் பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வந்து நம்ம வெளியேற்றும் போது மட்டுமே இவங்களுக்கு திரும்பவும் இந்த உடல் பருமன் வந்து வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஒரு கரெக்டான வெயிட் ஸ்ட்ரக்சர் வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கலாம். முதல்ல உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி உயிராற்றலையும் சரி ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் ஒரு ஹெல்த்தி நல்ல ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம நல்லா இது பண்ண முடியும். எதையுமே எளிதில் நல்லா கரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் சரிப்படுத்தணும்னா உணவு வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். இயற்கை மூலிகை உணவுப் பொருட்களை உட்கொள்ளணும். மற்ற மருந்துகள் எதுவுமே எடுக்க தேவையே கிடையாது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும்மா. நீங்கள்
அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வா அமையும் நினைக்கிறேன். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். மேடம், நான் வந்து மைசெல்ஃப் அம்மையப்பன். ஐம் காலிங் ஃப்ரம் ராஜபாளையம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? அம்மாக்கு மேடம். ஓகே, அம்மாக்கு என்ன வயசு ஆகுது? அம்மாவுக்கு வந்து 50 மேம். 51 50ல இருந்து 52 அந்த ரேஞ்சில இருக்கும். ஓகே, சோ டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், அம்மையப்பன். அதாவது இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவலுக்காண்டி நாங்க அட்மிட் பண்ண போறோம். ஓகே. ஆக்சுவலா 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அம்மாவுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து கீழே இறங்கிருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்க சொல்லவே இல்லை, இதனால எதுவும் பெரிய ப்ராப்ளம் வருமா என்னன்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்பதான் பிஃபோர் 2 days தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கீழே இறங்கிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணோம், நர்ஸ் டாக்டர் எல்லாம் பார்த்து சரி இதை எப்படி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். ஆனா அம்மா ரொம்ப பயப்படுறாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் நான் டிவி வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நீங்க கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நிறைய பெயின் எல்லாம் வரும், முதுகெல்லாம் வலிக்கும். கண்டிப்பாக ஆபரேஷன் வந்து முழுமையான தீர்வு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, கர்ப்பப்பை தான் வந்து உயிராற்றல் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியே. ஸோ உயிர் சக்தியை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மற்றபடி மாத்திரைகள் மருந்துகளால தான் அவங்கள வந்து லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஓட்ட முடியும். ஸோ இது ஆப்ரேஷன் வந்து நீங்கள் பண்ண தேவை கிடையாது. கண்டிப்பாக இவங்களுக்கு கர்ப்பப்பை இறக்கம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது எந்த அளவு எந்த டிகிரியில் வந்து இவங்களுக்கு இருக்குங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம பெண் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இது வந்து அருகில் உள்ள மருத்துவமனையை நம்ம ஹெர்போகேர் மருத்துவமனைக்கு சென்று அணுகுனாங்க அப்படின்னா பரிசோதனை பண்ணணும். பரிசோதனை பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி ஓல்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க. என்ன இதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து நேரில் வந்தாங்க அப்படின்னா தான் இதுக்கான விளக்கங்கள் வந்து நம்ம கொடுக்க முடியும். கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து முற்றிலும் இதுக்கு வந்து தீர்வு கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல மனதைரியம் வந்து அம்மாவுக்கு கொடுங்க. மனதைரியம் ப்ளஸ் உணவு முறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அருகில் உள்ள ஹெர்போகேருக்கு வாங்க, எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அண்ட் ரொம்ப கரெக்டான டைம்ல தான் வந்து கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ டாக்டர் மறுபடியும் சொல்ற விஷயங்கள் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமே வந்து இந்த விஷயங்களை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் உமா மகேஸ்வரிங்க மேடம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க மேடம். சரிங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எங்களுக்கு 30 ஆகுதுங்க மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். செகண்ட் பேபி பிறந்து இப்போ 6 months ஆச்சு மேடம். ஓகேம்மா. நார்மல் டெலிவரி தான் மேடம். குழந்தைக்கு வந்து 3 மாசத்துல இருந்தே பால் பத்தல. ஓகேம்மா. பால் பத்தாம இந்த லாக்டோஜன் எழுதி கொடுத்தாங்க மேடம். அதான் அப்பப்போ அதுவும் குடிக்கவே மாட்டேன்ட்டா, கஷ்டப்பட்டு கொடுக்குறது. இப்போ 6 months ஆச்சு மேடம். இல்லை பால் ஊறுறதுக்கு ஏதாவது சாப்பிடலாங்களா, இல்லை குழந்தைக்கு சாப்பாடு முறை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கணும். ஓகேம்மா, முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்று எடுத்துட்டீங்க. முதல்ல வந்து இப்போ குழந்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்குது. கண்டிப்பாக நம்ம பால் கண்டிப்பாக முறையாக நம்ம கொடுக்கணும் குழந்தைக்கு. தாய்ப்பால் மாதிரி ஒரு அருமையான மருந்து குழந்தைக்கு கிடையவே கிடையாது. அதுக்காக போயிட்டு நம்ம வேற மருந்து முறைகளை வந்து நம்ம கொடுத்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்தை கொடுத்து குழந்தைய வந்து புஷ்டி பண்ணுறதா இருந்தாலும் சரி, குழந்தைய வந்து பசியை தீக்கிறதா இருந்தாலும் சரி, அது வந்து முறையான உணவு முறை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து முதல்ல தெளிவாக இருந்துக்கோங்கம்மா. நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கரெக்டாக உங்களுக்கு செரிமானமாகி சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு தாய்ப்பாலானது நல்லா சுரக்கும். அப்படி தாய்ப்பால் சுரக்கிற இயற்கையாக சுரந்து வரக்கூடிய தாய்ப்பால் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது குழந்தை வந்து அதாவது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உயிர் சக்தியுமே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான குழந்தையா வந்து இருக்கும். சொசைட்டிலையும் வந்து நல்ல அந்த குழந்தைய வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு குழந்தையா இருக்கும் கொடுக்க முடியும் நம்மளால. ஸோ முதல்ல உங்களோட செரிமானம் இதை வந்து நீங்கள் சரிப்படுத்தணும்.
செரிமானத்தை சரிப்படுத்திட்டு உணவு முறைகளை நீங்கள் கரெக்டாக கையாண்டிங்கனாலே உங்களுக்கு பால் சுரப்பானது அதிக அளவில் இருக்கும். ஸோ குழந்தைக்கும் வந்து நீங்கள் இந்த தனியாக வந்து பேர் மென்ஷன் பண்ண வேண்டாம். இந்த பவுடர்ஸ் வந்து நம்ம பவுடர் பால் வந்து நம்ம கொடுக்க வேண்டாம். இயற்கையாக உங்களுக்கிட்ட இந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பால் மட்டுமே குழந்தைக்கு போதுமானது. இப்போ 6 மாதம் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால சில சத்து மாவு பொருட்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அடிஷனல் ஃபுட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் வந்து முடிந்த வரைக்கும் 1 இயர் ஆகுது குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது மாதிரி ஒரு அருமருந்து கிடையவே கிடையாது உலகத்தில். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களது செரிமானத்தை சீர்படுத்துறதுக்கு அருகில் உள்ள ஹெர்போகேர் அணுகுறாங்க அப்படின்னா இதுக்கான முறையான பழக்க வழக்கங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணாலே இவங்களுக்கு வந்து எளிதில் வந்து குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையா நம்ம கொடுத்துடலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தாய்ப்பால் தான் வந்து குழந்தைக்கு ரொம்பவே ஒரு முக்கியம் சொல்லியிருக்காங்க. அண்ட் 6 மாதம் காலம் ஆனனால அடுத்தடுத்து நீங்க உணவுகளை வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் அம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். என் காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து வந்து பேசலாம் டாக்டர். நம்ம டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தோம். அண்ட் நீங்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு முறைகள் எடுத்துக்கிறது கரெக்ட் தான், அது வந்து அவசரமாக வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். கண்டிப்பாக எப்போவுமே உணவானது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பசிக்கணும். நம்ம பசிச்சு சாப்பிட்றோமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 9 மணி ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. 9 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடலையே அப்படிம்பாங்க. உணர்வுக்கும் நம்மளோட உடலுக்கும் நம்மளோட உணர்வுகளுக்கும் நம்மளோட உணவுக்கும் தொடர்புகள் இருக்கு. ஸோ இந்த 3 வந்து நம்ம வந்து முதல்ல உணரணும். ஃபஸ்ட்டு இதை உணரணும். பசிங்கிறது வந்து ஒரு உணர்வு. அந்த உணர்வை வந்து நம்ம ஒரு செல்ஃப் வந்து உணரணும். அதை உணர்ந்து நம்ம வந்து அந்த உணவை எடுக்கும்போது மட்டுமே நம்மளுக்கு எளிதில் வந்து செரிமானப்படுத்தும். அப்படி உணர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் ஒவ்வொன்றுமே வந்து கரெக்டாக மெட்டபாலிசம் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு எளிதில் வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா. அப்பதான் வந்து இயற்கையாக சுரக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் எல்லாமே இயற்கையாவே சுரக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலா எதையுமே கொடுக்க தேவையே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் எதுவும் கொடுக்க தேவை கிடையாது. ஆர்டிஃபிஷியல் மெடிசின்ஸ் எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது. இயற்கையான உணவுப் பொருட்கள் நல்லா பசிச்சு ஒருத்தவங்க உண்டாங்க அப்படின்னா அது மாதிரியான ஒரு இது கிடையவே கிடையாது. என்னடா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் பசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பசிக்கலைன்னா விட்டுருங்க, தண்ணி மட்டும் குடிங்க. சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நீங்க இடையில சாப்பிட்டீங்கன்னா அது வந்து விஷமாக மாறும். அது வந்து விஷமாக மாறி நச்சா மாறி நம்மளுக்கு உடல்ல இருக்க ஒவ்வொரு இடத்துலயா போய் பிளாக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். 5 ராஜ உறுப்புகளுமே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட தலைமை மருத்துவர் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான். உணவு முறைகள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் வழிமுறைகளை வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக என்னென்ன கொண்டு வந்துட்டு இருந்தோம், இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நம்ம இப்போ திரும்ப நம்ம கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் பேட்டர்ன் நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, இன்னைக்கு கால் பண்ண காலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அண்ட் ஃபுட் டயட்டை பற்றியும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அண்ட் மீண்டும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.